அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயமேற்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயமேற்காலே நம்ம ஒரு நடுவாலே நிக்குதடி அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு ஜோக்குதடி அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு ஜோக்குதடி அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயமேற்காலே தந்தல தந்தல தந்தானா தான தந்தல தந்தானா தந்தல தந்தல தந்தானா தான தந்தல தந்தானா தந்தல 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 அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சங்கீதம் பாட சொல்லி சாரீதம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கிழக்காலே கல்லிச்சேரி கிழக்காலே தூக்குனாங்குருவி எல்லாம் தான் அடைஞ்ச பாதையில தூக்குனாங்குருவி எல்லாம் தான் அடைஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையில மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மடைய திறந்து வச்சா மட தண்ணி பெருகி வரும் மானம் காத்திருக்கும் மஞ்ச காடு விளைஞ்சிருக்கும் அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயமேற்காலே நம்ம ஒரு நடுவாலே நிக்குதடி அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி சொக்குதடி சொக்குதடி. ஒரே வாட்டில் நாரதரை காலி பண்ணிட்டேன் ஜனபரிச்சாலிய. ஐயா டிராக்டர் ஒரு ஜேஜிபி இருந்தால் அதை இதில் போன அள்ளி போட்டு வந்து இங்கே கொட்ட முடியுமாயா? ப்ளீஸ் ப்ரோ. இது பாரு 2 பேரும் பாருவேன் ஓமத்திரம் குடிச்ச மாதிரி. ஐயா அந்த சிவ அடியார்களே, எந்த ஊர் சாமிகள் நீங்கள்? நல்ல பகலில் ஊரா ஜாமி ஜாமின்னு சொல்லிட்டு காசு வாங்க தண்ணியை போட்டு படுக்க முண்டையலாம். சாமி எங்கே இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் சாமி கிடையாது. தெய்வம் வணக்கமடா உள்ள திருந்த மாட்டான்டாவேன் மொண்டு முண்டை. சிவா சென்னை கேட்ரிங் சார்பாக எனக்கு உளுந்த வடை 2. ஐயா இப்போ என்னாச்சும் இந்த கவர் அவருங்கய்யா ஏன் சிப்பிங்கிற விளையாட போறீங்களா? பொம்பளை எல்லாம் சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா. அப்படி சொல்லி சிங்கமே. ஆமா என் கரடியே. வள்ளி திருமண நாடகம் என்றால் என்ன? வள்ளி திருமண நாடகம் என்றால் வள்ளி திருமணம். உங்களுக்கு புரியணும்னா சங்கத்து சுப்பிரமணிய பார்த்தாதே உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் என்னவே சொன்னேன்னு சிரிச்சிருப்பேன். வள்ளி திருமண நாடகத்தில் முத மகேந்திரவேனை கண்டுபிடிச்சவர் வந்து காட்டிங் லாங் தெரியுமா? காட்டிங் லாங். அப்ப நீ வந்து சிம்பிள் இல்லாம இது சூம்பிட்டு தெரிஞ்ச தூங்கிட்டு தெரிஞ்சா. வள்ளி திருமண நாடகத்தில் முத தர்க்கத்தை உண்டு பண்ணவர் யாருன்னா தர்க்கம் லாங். அங்கே ஒரு 4 பேர் ஒரு ஆளை கிளப்ப முடியாம திடுறாங்க. வளச்சுருட்டது எங்க நொண்டிச்சாமி கோயில் மாடு வலதுகம் பச்சாக்குது இடுப்ப முறுக்குது. எங்க கிணவே வளர்த்த நொண்டிச்சாமி மாடு இடதுகம் பச்சாக்குது. அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரே சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த நொண்டிச்சாமி மாட்டு கொம்புல 2 பூதம் வாய பொழந்து நிக்குதுடா. எப்படா வெளியே எடுக்கிற நண்டு முண்டை? மாடு விளையாண்டு வந்துருச்சுடா நம்ம ஊருக்கு. மாடு ஜெயிச்சிருச்சு. என்னே பச்சை துண்டு ஓட்டிருக்கே என் மூத்தவர் மயனே, நீ என்ன சரக்கு அடிச்ச ஒரு செய்தி வீடி அட்டையில எழுதி கொடுவேன். 10 மணிலேருந்து அரும்பு குறையலையாடா ஐயா. ஐயா அடுத்த வருஷம்லாம் மேடை ஓட்டு தட்டி போடாதியா, சுற்றி கரண்ட் வைங்கயா.
வர்றேன் பூரா வெறி கொண்டு வர்றேன், அப்படியே வர்றேன் பொம்பளைய பார்க்கப்போ. 255 255 சரக்குமா 10 மணிக்கு குடிச்சது இறங்கலம்மா. 250 சரக்கு டாஸ்மார்க்க நெருங்கு விடியறதுக்குள்ள போத இறங்கிருமா. அதுக்கு 250 சரக்கு இதுதாமா. பச்சை துண்டு அடிச்சது இறங்கலம்மா. காட்டில மேட்டில குடிச்சியானே குடிக்கும் போது சைடிஸ்னே போதும் போதும் இடியை எடுக்கிறேன். எப்படி உனக்கு பாட்டு வேற எதுவும் எதிர்பார்க்கறியா? நாரதற்ற பாட்டு கேட்ட ஆள் யாருப்பா? என்ன பாட்டு வேணா என்கிட்ட கேள், நான் பாடாட்டேன்னு செருப்பிட்டு அடிவேன். என்ன பாட்டு வேணா? அதானே, இப்ப நாடகத்தை முடிச்சிடுறேன். ஊர் என்ன ஊர் மறந்து வச்சுருக்கேன். பெரும்பாலப்பட்டி. பெரும்பாலப்பட்டி தானே? இப்ப பாரு பாட்டை எடுத்துக்க. காட்டு வழி போற உன்னை கவலம் படாத, காட்டு வழி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. பெரும்பாலப்பட்டி இந்திரா நகர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பெரும்பாலப்பட்டி இந்திரா நகர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. இந்திரா நகர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, இந்திரா நகர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. இந்திரா நகர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, இந்திரா நகர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. பாட்டைங்க காலத்தில கண்டெடுத்த நொண்டி சாமி. பாட்டைங்க காலத்தில கண்டெடுத்த நொண்டி சாமி. பாட்டைங்க காலத்தில கண்டெடுத்த நொண்டி சாமி. வீரமுள்ளாச்சு இந்த ஊரு உலகம் பேச்சு. ஆமா, வீரமுள்ளாச்சு இது ஊரு உலகம் பேச்சு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. நொண்டி சாமி பேரு சொன்னா பேய் வழங்கும் பாரு. ஆமா, நொண்டி சாமி பேரு சொன்னா தீமை வழங்கும் பாரு. என்ன பாட்டு வேணா பாடுவேன், சும்மா கிடையாது. 21 வருஷமா நான் பேசுறது யாருக்கும் புரியாது, பாடுறதும் புரியாது. இல்லாட்டா இவ்வளவு வேற வந்து கஞ்சி ஊற்ற முடியுமா? என் டிரைவர்லாம் போய் பாரு, நேரம் 2 சால் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ராய் டிரைவர். என் மேனேஜர் பார்த்தீங்கன்னா லூப் வைக்கிறாள். என்னது லூப்பா? சரி, வருகிறார் சாமி. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அழகிறாய் ஞான தங்கமே. இவன் ஏது மரியாதடி ஞான தங்கமே. கையில வருவான் அந்த கப்ளிங் பண்ணேன். உன்னை கேள்வி விட்டேன். ஹாய் நாரதர். தம்பி யாரும் தெரிஞ்சுக்கலாமா? தம்பி என்றால் அம்மாவுக்கு பின்னாடி பிறந்தவன் அவங்க தம்பி, எனக்கு மாமே. எம்ஆர் நொண்டிக்கற்பருடைய சார்பா குடும்பத்தை சார்ந்த சாம்ப குடும்பமா குமரனுடைய
குடும்பத்தின் சார்பாக நாரதராகி எனக்கு டிஆர் மகளி அவர்களுக்கு 1001 ரூபாய் பரிசு கொடுத்துருக்காங்க. பாட்டு பாடினது நான் நொப்ப முட்டை இப்ப இல்ல, முதலையே கொடுத்துட்டாங்க. அது நாய வேணாமா தம்பி? நீனா என் மூஞ்சில முடிக்காத தம்பி சொல்லா. எதுக்குடா அந்த அண்டாவை கொடுத்த? குடும்பத்தின் சார்பாக பரிசேன்காக அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்றி வணக்கம். இல்ல அவன் சொல்ல சொல்லி மிரட்டிருப்பான் போல. இந்த நாக்க தொட்ட என் தம்பி ஏன்ட்டே 10 ரூபா தரல, ஓன் டபுள் கொடுப்பேன் பூசணிக்கா. தம்பி யாருன்னு கேட்டேன். அம்மாவோட புருஷன் எங்க அப்பா. எந்த அம்மா? அம்மா இருக்குல்ல எங்க அம்மா. உங்க அம்மா அப்படி சொல்லி எங்க அம்மாவோட அப்பத்தா இருக்குல்ல, அவங்க அப்பத்தாவதான் பொம்பளை. அப்புறம் பொம்பளை எல்லாம் ஆம்பளையா? சொல்றது மட்டும் கேளியா நீ? ஐயா சிட்டுக்குருவி மாதிரி மூக்க புடைக்க. அப்பா இருக்காருல்ல எங்க அப்பா. உங்க அப்பா? எங்க அப்பாவோட அப்பா தான் எங்க அப்பாவுக்கு அப்பா. உங்க அப்பாவுக்கு அப்புறம் தாத்தம் இருக்கா? ஆமா, எங்க அப்பாவோட அப்பாவுக்கு பிறந்தது எங்க அப்பா. கடவுளே, போய் கீழே போய் டீ சாப்பிட்டு வர்றியா? புரியாது யாருக்குமே. எங்க அப்பாவோட கூட பிறந்தது எங்க அத்தை. கூட பிறந்தது அத்தை. எங்க அத்தையோட கூட பிறந்தது எனக்கு அத்தை. ஆக உலகத்தில் சொல்லாத சொல்லிட்டா இவன். சவராசக்காரங்க வந்திருக்காங்க பாவம், அலுமார் வேஷம் போட்டு. ஆகா, இவர் யாரியா தம்பி? புதுசா சிலை திறக்கலாம் இருந்தே அந்த நகண்டு வந்துருச்சு. நீனே 3/4 வருஷம் இருந்தாலும் 3 வருஷம் இருக்கிறான். காக்கா சிலை எங்க அண்ணன் எங்க சித்தி மகளை கட்டியிருக்கேன். சித்தி மகளை கட்டிக்கானா? அண்ணங்கிற அப்புறம் சித்தி மகளை கட்டிருக்காங்கிற தங்கச்சி வேண்டாமா? பேரு வந்து சித்தி. சரி சொல்லுங்க. இல்லையா? ஆகா, அந்த வந்து நஜாமே. அரே ராம், அரே ராம், பௌத் அச்சா ஹே. இது போயிட்டு ஒரு ரவுண்டு வருவார். அங்கே சித்தரம்பு மொக்கும் போல. எதுக்கு தானடா வர்றேன் அவன். அம்மா இருக்குல்ல, அம்மா உங்களுடைய அம்மா. அம்மாவோட சம்சாரம் தான் எங்க அம்மா. அம்மாவுடைய சம்சாரம் அம்மாவா? ஏதாவது புரியுது வருதுங்க அண்ணன் சிரிக்கிறது. அண்ணன் இப்போ உனக்கு சொல்றேன் பாரு. அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் இருக்காருல்ல, அவர் தான் பெரியப்பா. பெரியப்பா பெரியப்பான்னு என்னை சொன்னது எங்க அப்பா. எங்க அப்பாவோட அண்ணன் தான் அவருக்கு அண்ணன். என்னால உள்ள உட்கார முடியலடா. நீ பேசுறத பார்த்து உள்ள நிம்மதியா உட்கார முடியல. எப்படி அவனை வச்சு சமாளிக்க? தூக்கமோ அலுமாறு முகம் வீங்கிருக்கு. இல்ல, அப்பாவோட கூட பிறந்தது அத்தைன்றியா, அப்பாவோட கூட பிறந்தது பெரியப்பா. பெரியப்பா இல்லாம அப்புறம் மாமனா வேணும். பேரை கேளு. பேரு வேற கேட்டீங்களா? இப்பதான் கேட்டிருக்கேன். சரி இருப்பா, அவள் நம்மளால நிக்க முடியாது. பேர கேட்டாரா? இப்பதான் கேட்டேன். இன்னும் அவன் சிட்டை எழுதுவானையா? அதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலத்துல அம்மாவுக்கு குலசாமி மொட்டை கோபுரம் முனியாண்டி. மொட்டை கோபுரம் முனியாண்டி. அப்பாவுக்கு குலசாமி மேலூர் பக்கத்துல உள்ள கொத்தமலை முனியாண்டி. மாட்டு வண்டி 25,000 வண்டி கட்டி 25,000 வண்டி. பேசாம இரு. மயிலக்கால 4 ஊட்டி வண்டி வத்துறது மச்சக்கால. கடைசியில உட்காந்த என் பேரும் அந்த கால. அவன் வண்டி மூக்காணி கட்டையில இருந்தவே முத்துக்கால. அப்ப மேலும் ஒரு ஜாமிக்கு வண்டி கட்டி வரும்போது டோல்கட்டுக்கு காசு இல்லாம மாட்டு வண்டி திரும்புதுரா ஒத்த கடையை நோக்கி. நான் டோலு என்று சொன்னது, டோலு என்பது அடிக்கிற பறையை சார்ந்தது. அது தமிழக மக்களுடைய கலாச்சார பாரம்பரியம். அந்த டோலை கட்டுனதுனால அங்கே தப்படிக்க ஆள் இல்லாம சாமி கும்பிடாம போயிட்டாங்க. ஒத்த கடைக்கு போன மாடு வெறிச்சுக்கிட்டு ராமேஸ்வரம் கடல்ல இறங்கிருச்சு மாட்டு வண்டி. தம்பி சொல்றதுக்கு போடுறியா? காசு இல்லாம கீழே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிறக்கி திங்கிறியா? ராமேஸ்வரத்துக்கு கடலுக்குள்ள போட்டு மாட்டு வண்டி மிதப்பா மிதந்து நீஞ்சி போய் இலங்கையில போய் ரஸ்னா சாப்பிடுது மாடு. கடலுக்குள்ள போட்ட மாதிரி சிலோனுக்கு போயிருச்சான். ஒரு ஊரணில விட்டாலே மாட்டுக்கு வகுத்து ஊறி போயிடும்.
அவரு ஊதிக்கிறோம். கடல்ல நீந்தி இளந்தைக்கு போத்துன்றேடா. அங்கே போய் என்ன சாப்பிட்டு ஒவ்வொரு மாட்டு காலுக்கும் 40 கிலோ 40 கிலோ தருமா கோளர் கட்டி இருந்தாங்க. என்ன மாதிரி சொல்லிட்டு போனா எடுத்து கேட்டா காதை குறைப்பா. இது அதுக்கு எனக்கு வம்பு. திருப்பி மாட்டை பத்திட்டு வரும்போது மாட்டு உடம்புக்குள்ள உப்பு தண்ணி ஏறினதுனால 2 மாடு சினையாயிருச்சு. டேய் டேய் இங்க வாங்க, என்னடா இப்படி பண்றீங்க? வண்டி பூட்டிட்டு போனது காளை மாடு, அதே பிரச்சனையாகும். அவங்களுக்குள்ள பிரச்சனையாயிருச்சு. திருப்பி மேலூர் வராக அந்த ஒத்தப்பன முனியாண்டி கோயிலுக்கு போனா சாமியை காணாமன்னு சாமியாடி ஊரம் விருது கட்டி ஆடுறான். சாமியை காணா. கடைசியில் எங்கள் பெரியப்பா மங்கு மங்குன்னு உட பொன்றாக்கும் கருப்பன்னு இறங்கி நம்ம முனியாண்டி இங்கே தான் இருக்கான்னு. அவனுக்கு சிலை இல்லை, அவனுக்கு கல்லு தாண்டா உருவான். கல்லு சேரும் ஜெகதிமா இருந்ததுனால கல்லை அலசிட்டு பார்க்குறாங்க. ராமன் நாடு 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. என்னடா பேசுற? ராமநாடு 2 கிலோமீட்டர் கள்ளக்களி பார்த்தா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? மேலூர்ல இருந்து ராமநாடு 2 கிலோமீட்டர்ன்றியாடா? சொல்லுடா சொல்லு. 5 நிமிஷம் நான் போட்டு அந்த காதை வாங்கிட்டு போறேன். திருப்பி கல்ல கடப்பாறைய வச்சு பிரட்டி உண்டுறாக. திருப்பூர் 2 கிலோமீட்டர் போட்டிருக்கு மயிலுக்கு. இங்க இருந்து திருப்பூர் நான் போயிட்டு வரேன். திருப்பூர் 2 கிலோமீட்டர் கொலவழி நடந்து போயிடும். இதுக்கு மேல நான் போட முடியாது. ஏன்னா மேலூர்ல இருந்து ராமநாடு 4 கிலோமீட்டர், திருப்பூர் 2 கிலோமீட்டர். திருப்பி முனியாண்டி கோயிலை பார்த்தாச்சு. அந்த கோயில் சிலைய தூக்கி பார்க்குறாங்க. அது ஆலாப்புழா கல்லு. டேய் அட ஏங்கடா நீங்க ஒரு மொட்டை ரோட்டா கொடுங்கப்பா. ஏலே அந்த காலத்துல எது நோத்தா விட்டு ஆலா பிளாக்கு? ஆளாளுக்கு பிளந்ததுனால ஆள் பிளாக்கு கல்லு. என்ன மாதிரி சொல்லுடா. இவங்க நீ எதுக்கு போக மாட்டீங்களா? அவன் பூரா உருட்டுறியா நீங்க? ஆலா பிளாக்கு ஆளா. உண்மையிலேயே சாமி சொல்லி அருளரங்கி சொல்றதை ஏத்துக்க நீர் வராம செஞ்சிருவேன் 3 நாளைக்கு. கப்ளிங் ஓஜா. திரும்பி முனியாண்டிய கண்டடத்தேன். எங்க முப்பாட்டேன் 25,000 வண்டி கட்டி 50,000 மாடு ஊட்டி வந்தா ஆளுக மட்டும் 1.5 லட்சம் பேர் வந்ததுக்கு அங்கே முனியாண்டி மறைச்சிட்டாண்டா. பொங்க பானைய மறைச்சிட்டாங்க. சாய் வந்துருச்சு போ பொங்க வைக்க. அதா அவரே நிலேஜா சொல்ற கோடாங்க இல்லையாடா? இல்ல அந்த வந்துருச்சு. வந்தது யாருப்பா? வசனம் மறந்து வச்சாதே கன்ற. வந்தது யாருப்பா? ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போ. மலை ஏறா. வந்தது யாரா? அப்படி தாவாங்கோட்டையை இழுத்து வச்சு அறைவேன் ஒரு அறவேன். வந்தது யாரு? வந்தது யாருப்பா? யோசிக்கிறாங்க 2 பேரும். மைக்கு அடிச்சு பிடிச்ச மண்டையில யோசிக்கிறாங்க 2 பேரும். வந்தது யாருப்பா? இது யோசிக்கட்டும். வந்தது யாரு? முக்காலும் சத்தியா. வந்தது யாரு? இதை மட்டும் சொல்லு. வந்தது யாரு? சத்தியா. வலது கை தடா. வந்தது யாரா? ஏலே உன் கூட தானே வந்தேன். வந்தது யாரு? வந்தது யாரு? என்ன 1.5 லட்சம் ஆளு வந்து முனியனுக்கு பொங்க பானையம் மறந்துட்டாங்க. வாப்பா நீ தாப்பா கேட்கணும். அதை கேளுப்பா. எல்லாரும் மறந்து பொங்க பானையம் 25,000 வண்டி பூட்டி 50,000 மாடை பூட்டி 1.5 லட்சம் பேர் ஆளு போய் பொங்க வைக்க போகணும்னு போனவங்க இங்க இருந்து பொங்க பானை எடுக்காம கேள் நீ தான். அப்படி சுக்கு காப்பி இருந்தா கூட படபடன்னு வருது. என்னடா அது தண்ணி வார்த்தை கேட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு சோழநாத்து மாட்டுக்காரருக்கு மாதிரி போயிட்டேன். வாயை திறந்து அம்புட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தா அம்புட்டு பொய் தானே. ஏதாவது உண்மை. பொங்கப்பானை வாங்குறதுக்கு எங்க பாட்டங்க மறுபடியும் 25,000 வண்டியை பூட்டி போறான் அங்கே பொள்ளாச்சிக்கு. கேளுங்க கதையை கேளுங்க. பொள்ளாச்சிக்கு போறாங்க பானை வாங்குறதுக்கு. பொள்ளாச்சிக்கு போய் பொங்கப்பானை வாங்கி வரும்போது கோயம்புத்தூர்ல பானை நெளிஞ்சிருச்சுடா. பானை நெலுவெடுக்க போறான் அங்கே சாயலகுடி பரளச்சிக்கு. பானை எடுக்கிறதுக்கு 10 லட்சம் செலவாகும். புறா பெரும் மயக்காட்டு பத்திரத்தை அடகு வச்சு கொண்டு போய் கொடுக்கும் போது
அவன் நெலுவெடுத்த பானை இடது பக்கம் ஓட்டையாயிருச்சுடா. என்ன சொல்லுவோங்கிற யோசிப்பு. ஒரு வழியா பானையை கொண்டு வந்து மேலூர் ஒத்த பனை முனிக்கி 4 கல்ல அடுக்கி வச்சு கிளவி பொங்க பானைய மேல வச்சு உலைய ஊத்தி கொதிக்க விடுறா. மண்டை வெள்ளத்தை மறந்துட்டாங்க. போதுமா? மண்டை வெள்ளம் வாங்குறதுக்கு போறாங்கடா மானாமதுரைக்கு. இருந்து மானாமதுரை வெள்ளம் போன மண்டை வெள்ளம் வாங்கிட்டு திருப்பி வரும்போது எறும்பு ஏறி மண்டை வெள்ளத்தை எறும்பு தின்றுச்சு. எறும்பு எதுல ஏறிச்சு? மண்டவளத்துல ஏறிச்சா? எறும்பே தின்றுச்சப்பா வெள்ளத்தை, மண்டை வெள்ளத்தை. மண்டை வெள்ளத்தை வாங்கி வந்து கிளவி மங்கு மங்குன்னு சுத்தியில ஓட்டு அடிச்சு பானையில ஓடும் போது கிசுமுசு இல்லைன்னு போறாங்கடா கேரளா. என்னது கிசுமுசு பழம் இல்லைன்னு கேரளாவுக்கு போறாங்க வண்டி கட்டி. ஏன் இங்க கிளவிட்ட கட்டிருந்தா பிசு பிசுன்னு இருந்திருக்கும்டா. அது சிரிக்கிற ஆத்தா எந்திரிச்சு வீட்டுக்கு போவேன். நான் அருள் இறங்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பாதேதா. கிசுமுசு வாங்கிட்டு வரும்போது ஒன்னும் புண்ணுமா பத்தி வந்த மாடு 2 மாடு வழி மாறி குஜராத்துக்கு போயிருச்சு. இங்க ஏது இப்ப குஜராத் போயிட்டாங்க. இதெல்லாம் அடுக்கு மாடு. தமிழ்நாடுல இருந்து குஜராத்துக்கு போயிட்டு சொல்றாங்க. அது மாடா இல்ல பிளேனாடா? சரி கேமரால தூக்கிட்டு போங்க நீங்க. போதும். திருப்பி குஜராத்ல போய் கஜா சிங் கிட்ட போய் சாமி நீங்க பேரை தாயா கேட்டேன். நான் இவ்வளவுதான் சொல்லுவேன் தெரியாது. என்னையா யாருன்னு கேட்கறதுல ஐயா என்ன பேர் சொன்னா தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. என்னமோ ஒரு பேர் சொன்னீங்க. கசா சிங். கசா சிங் அவர் யாரு? சித்தி மையன். திருப்பி பக்ரீத்தில் ஆங்கு வர்றாரு. என்னது சொல்லுப்பா. திருப்பி மேலூர் வர்றாங்க. மேலூர்ல லேசா தூத்த விழுந்ததுனால நனைஞ்சிரும்னு வண்டியை பத்திட்டு போறாங்கடா அறந்தாங்கிக்கு. டேய் அறந்தாங்கி எங்கடா இருக்குது? அங்க நிறைய இது போட்டு வச்சிருந்தாங்க வண்டி மாடு நிப்பாட்டுறதுக்கு. ஒரு வழியா கிளவி பொங்க கிண்டி இறக்குறா. கிண்டுன பொங்க காப்புடி அரிசி சோற 1.5 லட்சம் பேரு தின்னுட்டு திருப்பி 15 பேருக்கு மிச்சம் இருக்குடா. என்னடா இடுப்பு தெரிச்சு போயிடும். ஆதாரம் தவறாம பேசணும். எதுவும் தப்பு தவறா பேசுனா ஐயா மன்னிச்சுக்கணும் ஐயா. காப்பிடி அரிசி தான் பொங்க. முனிய வந்திருக்கப்பா. ஐயா முனியா சாமி முனியா வந்து இறங்கும் போதே நம்ம கேட்கறத கேட்டுக்கிறோம் ஐயா. எதுவாரு கேட்டு வாங்கிக்க ஐயா. சாமி நல்லா இருப்பையா. இந்த வாங்குற சம்பளத்துல ஏதாவது 10,500 சேர்த்து கொடுக்கலாமா? கொஞ்சம் இரு, மலை ஏறாப்புல தெரியுது. அது மலை ஏறும் மரமும் ஏறும். பணம் கேட்டதும் சாமி இன்னும் வச்சு பாருங்க. ஒரு வழியா பொங்க கிண்டி இறக்கி நம்ம சாமிக்கும் பூஜை சாமானை சேர்த்து வச்சு சாமி கும்பிடும் போது பூஜாரியா காணோம். வாயி நல்ல வாய் இல்லடா நார வாயி. வாய கிளப்பாத குண்டக்க முண்டக்கா கேட்டு போடுவேன். பூஜாரிய கூப்பிடுறதுக்கு போறாங்கடா பொந்தல்பட்டி. அந்த ஊரு தமிழ்நாட்டில் இல்லடா. அது எந்த மாவட்டத்துல இருக்கு? விருதுநகர் மாவட்டம் மதுரை தாலுகா கரூர் ஒன்றியம் மருதங்குடி பஞ்சாயத்து மானாமதுரை வடக்கு கலிச்சேரிக்கு மேற்கு. நீ சொன்னது இப்ப 4 மாவட்டத்தை சேர்த்து சொல்லிருக்கேடா. சாமியை அல்லறங்கி சொல்லும் போது எதிர்த்து பேசாடா. விட்டு விளையாடி சாமானடா. இனிமேல் பேசலப்பா பேசலாம். நீ சொல்றதுக்கெல்லாம் நான் போட்டு போறேன். சரின்னு பொங்க கிண்டி பூஜாரிய கூட்டு வந்து மணியா ஆட்டம் போதும் மணியில நாக்கு இல்ல. மணியில நாக்கு இல்லைன்னா நீ நாக்கு போட வேண்டியதானடா. நாக்கு மணியில அடிச்சு போட வேண்டியதானே. எல்லாம் ஒன்ன சொல்லி குத்தம்லடா. உன்ட பேர் கட்ட சாமிய மண்டையில கொண்டை அடிக்கணும்டா இல்லையா? ஒரு வழியா பூஜைய பண்ணி கிடா வெட்ட கூட்டி வாராக. கிடா நிக்க வச்சு வெட்டணும், தூக்கி போட்டு அறுக்க கூடாது அன்னை முனியனுக்கு. கிடாய வெட்ட ஒரே வெட்டில வெட்டும் போது அருவாளை காணாம நம்ம கிளவே அருள் பிடிச்சி பிளேடுகிட்ட அறுத்தேன். தலை 2ஆ போச்சு. ஒத்த கிடா 6.25 கிலோ கறி விழுந்துச்சு. அதை 1.5 லட்சம் பேரு சாப்பிட்டுட்டு மீதி
2.5 கிலோ உப்பு கண்டம் போட்டாங்கடா. 2.5 கிலோ இல்லப்பா, 5.5 கிலோ கறி மிச்சம், 2.5 கிலோ உப்பு கொண்டம் போட்டு 2.5 கிலோவா ஆவி கொளுத்தி வச்சிருக்காங்க. நம்ம 3 பேரும் சாப்பிட்டு போவோம். நானும் அடிச்சு விடுறேன்டா. ஒரு வழியா சாமிய கும்பிட்டு நீ பேரு தானே கேட்ட பெருச்சாலி. பேரை சொல், பேரை கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம்? அம்மாவோட பிறந்தது 13 சித்தி. 13 சித்தியில 4வது சித்தியை கட்டி கொடுத்தாங்க இளையாங்குடிக்கு அங்கிட்டு வாக்கப்பட்ட சித்தி. மாமடையில மோட்டா போதனும் பார்க்கும்போது அங்கே மம்பட்டி வச்சிருந்த ராமலிங்கத்தை நோங்கி அவன்கிட்ட போய் ஒத்த பிள்ளை திட்டு தீர்ந்து விட்டேன். திருப்பி வந்து 8வது சித்தி கல்யாணம் பண்ணும் போது போன போக்கில் வாழ மாட்டேன்னு திரும்பி வந்தவளை ஊரில் கிளருக்கு வேலை பார்த்தவன் அமைச்சுக்கிட்டேன். அப்போ ராமலட்சுமி 2 பிள்ளை பிறந்துச்சு. 10 வருஷம் கழிச்சு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. மூத்த பிள்ளையோட ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போது அந்த சித்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு. 11வது சித்தி பிறந்தது 5 ஆம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை. இந்த 4வது பொம்பளை பிள்ளையோட 3வது சேர்ந்த பிள்ளைக்கு சடங்கு வைக்கும் போது தாய்மாமே அண்டாவை தூக்கிட்டு போது அண்டாவை நினைச்சு விட்டேன். அப்போ குண்டக்க மண்டக்க ஆகி போகணும். பொண்ணு எங்கே போகணுன்னு கூட்டிகிட்டு போகும்போது எதலக்க மடித்து ஐயா செருப்பு கிட்ட அடிக்கும் போது பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ திருப்பி வந்து எங்கள் ஆத்தா பஞ்சாயத்து வச்சு இந்த மூத்த பிள்ளையோட இளைய பிள்ளைக்கு காது குத்து வச்ச பேர் தான்டா புவனேஸ்வரி. ஐயா ராதாகிருஷ்ணா, நீ சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறேன். இந்த நாடகத்துக்கு மொத்த தொகையும் மொத்த பணத்தையும் நான் கட்டுறேன். இப்ப சொன்னதை திருப்பி ஒரு வட்டம் நீ சொல்லியா? அள்ளி எரிஞ்சதை திருப்பி வாங்க மாட்டான்டா முனியா ஆண்டி. எரிஞ்சதுதான்டா. அப்ப தெரியாது பாருங்க எவ்வளவு பெரிய இந்த இடம் வேலிமலை சாரல். அப்பா வேறு நம்பிராஜன், அம்மா நங்கே போகினி. என் பேரு குருதி கண்ணை சேங்கே மாறேன். தங்கச்சி வள்ளி, இன்னொரு ஆள் இருக்கு, இன்னொருத்தையும் முண்டாட்டி. காலையில மேலூர்ல வந்து உளுந்தவடை வாங்கி கொடுத்துட்டு டிவி வீட்டுல கூட்டு போயிருவேன். ஐயா பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்டு தாளம் 4 பேர் வாங்க ஐயா. பெண்மகளை வந்துட்டான்டா வாமாடா மண்டைய. பெண்மகளை அழைத்து வாருங்கள். பெரிய ஜம்பரி கடை வருதுன்னா பின்னாடி குட்டி ஊரா வந்துரும்டா. சாமி பேரை கேட்டீங்களா? பேரை சொன்னானா? வாங்க சொல்லிட்டேன். என்ன பேர் சொன்னேன்? குருதி கண்ணு சேங்க மாறேன். மத்திக்கு தகுந்த மாதிரி வாங்கணும்டா. அண்ணா எக்க வைங்க அண்ணா. கண்ணே வெள்ளையம்மா கூட பிறந்துட்ட எப்பிறவி குட்டிகிளி போல வாழ்ந்தமடா. ஆனா ஒரு நாளும் பிரியாத மருதமணி எந்த நன்னா பாண்டியரே இன்று விரிந்தோமடா. 2 பேரும் கடை வேட்டைக்கு சென்றுட்டால. நம்ம கடை வேட்டைக்கு சென்றுட்டால. அஞ்சதறிக்கவே கைகோர்த்து செல்வோமடா 2 பேரும் பச்சி வேட்டை. எந்த அண்ணன் தம்பி மடுவுல வாய் வைப்பேன். பார்த்தா இந்த பிள்ளை என்னடா தொக்கெடுத்த மாதிரி வர. கண்ணே வெள்ளையம்மா ஏன் அந்த மனத்துல கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி. நம்பியமாகவே தெம்மங்க பாடல நீ பாடி. ஏன் ரஞ்சிதமே அழகு ரஞ்சிதமே வாடி. நந்தவனத்துல கொஞ்சம் விளையாட நம்ம ரம்மியமாகவே தெம்மங்க பாடல நீ பாடு. சித்திர திருவிழா தேரோடுது நீ வாடி. அடி செல்ல கிளியே அஞ்சுதமே. ஓஹோ 1000 கோடிகளில் ஒத்த முகம் மாறு. அந்த ஆதிவன் பிள்ளை மீறி உழுவது திருநீர். ஏன் அந்த வனத்தில கொஞ்சம் விளையாட அனிதாவே வாடி. ரஞ்சியமாகவே தெம்மங்க பாடல் நீ பாடி. நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கா. எவரு? அண்டாவுக்கு தூர் மாற்றம் சாமியா வந்திருக்கா. அழைச்சு வாருங்க சாமி. வாங்க சாமி. சாமி பிரம்மச்சாரி நடிக்கு வரலாமா? பிரம்மச்சாரி நடிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு நடிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு. வாழ்க வளமுடன். ஆடிப்படி வரப்பெற்றதாக பகுதி வாழ்க வல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். இடத்திலே தலைவியை அழைத்து வாருங்கள். அம்மா தங்கச்சி
தாயே அம்மா தாயே ம். டேய் ஏய். குயிலே குயிலே